நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த பைசைக்கிள் டயருக்கெல்லாம் காற்றடிச்சிருப்போம். ஆனால் இந்த டயருக்குள்ளே இருக்க காற்றுலாம் ஏன் வெளில வர மாட்டேங்குதுன்றதை பற்றி ஒரு தடவையாச்சும் நம்ம யோசிச்சிருப்போமா? வாங்க இந்த காணொலி மூலமாக இந்த டயருக்குள்ளே இருக்க காற்றுலாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பைசைக்கிள் டயரை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எல்லா டயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் இருக்கும். இந்த வால்வ் மூலமாக தான் நம்மளால் டயருக்குள்ளே காற்றடிக்க முடியுது. அதே சமயம் டயருக்கு உள்ளே இருக்க காற்றை வெளியே வராமல் தடுக்கவும் முடியுது. ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த வால்வ் தான் பைசைக்கிள் டயருக்குள்ளே இருக்க காற்றை வெளியே வராமல் தடுக்க உதவுது. இந்த காணொலியில் நம்ம டன்லோப் வால்வ் பற்றி பார்க்க போகிறோம். இதை உட்ஸ் வால்வ் ஆர் இங்கிலீஷ் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த வால்வ் தான் பெரும்பாலான ஆசிய நாடுகள்லையும் ஆங்கிலேயர் ஆட்சி பண்ண காலனி நாடுகள்லையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டன்லோப் வால்வோட கூறுகள்னு சொல்லப்படுற பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். டஸ்ட் கேப்னு சொல்லப்படுற இந்த புழுதி மூடி பார்த்தீங்கன்னா இந்த வால்வை மூடுறதுக்கும் அதுக்குள்ள தூசி போகாமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது. டாப் நட்டுன்னு சொல்லப்படுற இந்த மேல் நட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னு சொல்லப்படுற தண்டையும் பிளக்கையும் இணைக்கிறதுக்கு பயன்படுது. பிளக்னு சொல்லப்படுற இந்த செருகி அல்லது முள் பார்த்தீங்கன்னா இந்த வால்வோட ஒரு முக்கியமான பகுதி. இங்கே காட்டப்பட்டிருக்க இந்த பிளக்கோட பக்கவாட்டிலையும் கீழையும் ஹோல்ஸ்னு சொல்லப்படுற 2 துளைகள் இருக்கும். ஒரு சிறிய பால்னு சொல்லப்படுற ஒரு பந்து முள்ளே இருக்கும். இந்த வால்வை சுற்றி பார்த்தீங்கன்னா ரப்பர் டியூப்னு சொல்லப்படுற ஒரு ரப்பர் குழாயும் இருக்கும். இந்த வால்வோட ரொம்ப முக்கியமான பகுதினா அது இந்த ரப்பர் டியூப் தான். இந்த ரப்பர் டியூப்ல ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டாலும் இந்த ஒட்டுமொத்த வால்வும் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வால்வ், பிளக் இதோட வடிவமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இதை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு ஏற்ப மாறுபடும். இங்கே காட்டப்பட்டிருக்க இந்த வடிவமைப்பு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மற்ற வடிவமைப்புகளெல்லாம் நீங்கள் எளிதில் புரிஞ்சுக்கலாம். ரிம் நட்னு சொல்லப்படுற இந்த விளிம்பு நட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னு சொல்லப்படுற தண்டையும் ரிம்னு சொல்லப்படுற விளிம்பையும் இணைக்கிறதுக்கு பயன்படுது. ஸ்டெம்னு சொல்லப்படுற தண்டு மொத்த வால்வுக்கும் உருவம் கொடுக்குது. அதோட பிளக்கை உள்ள வைக்கவும் பயன்படுது. இப்போ இந்த வால்வ் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதை நம்ம எக்ஸ்ரே விஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு எளிதில் புரியணுன்றதுனால இந்த ரப்பர் குழாயை நம்ம நீக்கிட்டு பார்க்கலாம். ஆனால் இதோட செயல்பாடில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. நீங்கள் ஒரு சிறிய உதவி பண்ணணும். நம்ம உருவாக்குகின்ற அனைத்து காணொலிகளையும் இன்ஜினியர் வீக்கெண்ட் ஒரு புதிய ஆங்கில சேனல் மூலமாக இனி ஆங்கிலத்திலையும் வெளியிடப்படும். தமிழ் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இன்ஜினியர் வீக்கில் உள்ள காணொலிகளை பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதற்கு முன் நம் சேனலில் பதிவிட்ட காணொலிகளை பார்க்காதவங்க அதையும் பார்த்து மகிழுங்கள். அதற்கான லிங்க்னு சொல்லப்படுற இணைப்பு மேலே தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். இப்போ இதை நம்ம பெரிதாக்கி பார்த்தோம்னா பிளக்குக்கு உள்ள ஒரு பந்து இருக்கிறது தெரியும். டயருக்குள்ளே நம்ம காற்று அடித்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா டயருக்குள்ளே இருக்க காற்றை இந்த பந்தை மேல் நோக்கி தள்ளி காற்று வெளியே போகிறதுக்கான வழி அடைச்சிடும். டயருக்குள்ளே இருக்க காற்று வெளியே போகிறதுக்கும் உள்ளே வரத்துக்கும் ஹோல்னு சொல்லப்படுற இந்த பக்கவாட்டு துளை தான் ஒரே வழி. இதற்கு முந்தைய காணொலியான பைசைக்கிள் பம்பை பற்றி நம்ம பார்க்கும்போது காற்றோட ஒரு சில குணாதிசயங்களை பற்றி பார்த்தோம். அதன்படி பார்த்தோம்னா இங்கே காற்று ஹை ப்ரெஷர்னு சொல்லப்படுற அதிக அழுத்தம் நிறைந்த பகுதியிலிருந்து லோ ப்ரெஷர்னு சொல்லப்படுற குறைந்த அழுத்தம் நிறைந்த பகுதிக்கு போக முயற்சி பண்ணுது. அப்படி செய்யும்போது அதனோட பாதையை அதுவே அடைச்சிக்குது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா பந்துக்கு மேலே குறைந்த அழுத்தம் இருக்கிறதையும் பந்துக்கு கீழே அதிக அழுத்தம் நிறைந்த காற்று இருக்கிறதும் தெரியும். எளிதில் புரியணுன்றதுக்காக இங்கே பைசைக்கிள் டயரை பந்து வடிவத்தில் காட்டியிருக்கும். காற்று நிரம்பி இருக்க ஒரு பைசைக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பந்துக்குள்ளே பிளக்கை பொருத்திடலாம். டயருக்குள்ளே முழுசாக காற்றை நிரப்பிட்டோம்னா பிளக்கோட அடிப்பகுதியில் இருக்க துளை வழியாக காற்று வெளியேறலாம்னு முயற்சி பண்ணும். இப்படி பண்ணும்போது காற்று பந்தை மேல் நோக்கி தள்ளி காற்று வெளியே போகிறதுக்கான பக்கவாட்டு துளை அடைச்சிடுது. அதே சமயம் அந்த பந்து கீழ்த்துளை வழியாக வர காற்றையும் தடுக்குது. பந்து கீழே இருக்கும்போதே பக்கவாட்டு துளை வழியாக காற்றை ஏன் வெளியே போல நீங்கள் கேட்கலாம். பிளக்கை சுற்றி ஹை எலாஸ்டிசிட்டின்னு சொல்லப்படுற அதிக நெகிழ்ச்சித்தன்மை கொண்ட ரப்பர் குழாய் இருக்கிறதுனால பக்கவாட்டு துளை வழியாக காற்று வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எளிதில் புரியணுன்றதுக்காக தான் இங்கே ரப்பர் டியூப் காட்டப்படலை. வெவ்வேறு காரணங்களால் டயருக்குள்ளே இருக்க காற்று குறையும். இப்படி குறையும் போது பார்த்தீங்கன்னா டயருக்குள்ளே இருக்க ப்ரெஷர் கம்மியாகும். இதனால் பார்த்தீங்கன்னா பிளக்குக்குள்ளே இருக்க பந்து கீழே வர்றது தெரியும். இப்படி பந்து கீழே வந்த உடனே கூட டயருக்குள்ளே இருக்க காற்று பக்கவாட்டு துளை வழியாக வெளியேற முடியாது. இதற்கான காரணம் டயரை சுற்றி ரப்பர் குழாய் இருக்கிறது தான்.
ஒரு சில டன்லோப் வேலில் பார்த்தீங்கன்னா வெறும் ரப்பர் குழாய் மட்டும்தான் இருக்கும், பந்து அமைப்பு இருக்காது. ஒரு சில டன்லோப் வேலில் பார்த்தீங்கன்னா வெறும் பந்து அமைப்பு மட்டும்தான் இருக்கும், சுற்றி ரப்பர் குழாய் இருக்காது. இந்த 2 வடிவமைப்பையும் ஒரே காணொலியில் விளக்கறதுக்காக இந்த 2 வடிவமைப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு வடிவமைப்பை இந்த காணொலியில் காட்டியிருக்கேன். இதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ரப்பர் டியூப்ல ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த வால்வும் பாதிக்கப்படும். காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பந்து பிளக்கோட கீழ்ப்பகுதியில் தான் இருக்கும். நம்ம டயருக்குள்ளே காற்றடிக்கும் போது பிளக்கோட பக்கவாட்டு துளை வழியாக ரப்பர் குழாயும் தாண்டி காற்று உள்ளே போகும். ரப்பர் குழாய் வழியாக உள்ளே இருக்க காற்று வெளியே வர முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் எப்படி வெளியே இருக்க காற்று மட்டும் உள்ளே போக முடியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம உள்ளே அனுப்புகிற காற்றோட அழுத்தம் ரப்பர் குழாயோட மீள் விசைன்னு சொல்லப்படுற எலாஸ்டிக் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கிறது தான். அதுவே டயருக்குள்ளே இருக்க காற்றுக்கு மீள் விசைன்னு சொல்லப்படுற எலாஸ்டிக் ஃபோர்ஸை தாண்டி வர அளவுக்கு அழுத்தம் இருக்காது. முழுசாக காற்றடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா டயருக்குள்ளே இருக்கிற அழுத்தம் உள்ளே வர காற்றோட அழுத்தத்தை விட அதிகமாகிடும். இதனால் காற்று நகர்றதுக்கு இடம் இருக்காது. இதனால் காற்று அதிகம் அழுத்தம் நிறைந்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் நிறைந்த பகுதிக்கு போக முயற்சி பண்ணும். இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா காற்று பந்த பிளக்கோட மேல் பகுதிக்கு தள்ளி பக்கவாட்டு துளை அடைச்சிடுது. இதற்கப்புறம் நம்மளால் காற்றை உள்நோக்கி அனுப்ப முடியாது. ஏன்னா ஏற்கனவே டயருக்குள்ளே இருக்க காற்று அதோட அதிகபட்ச அழுத்தத்தை அடைஞ்சிருக்கும். டயரோட அதிகபட்ச அழுத்தம்ன்றது வண்டியோட வடிவமைப்புக்கும் அதனோட டயருக்கும் ஏற்ப மாறுபடும். எல்லா டன்லோப் வேல்லையும் உள்ள பந்து மற்றும் கீழே துளை போன்ற அமைப்பு இருக்காதுன்னு சொன்னேன். அப்படி இருக்க டன்லோப் வேல்லாம் எப்படி வேலை செய்யும்னா, இந்த ரப்பர் டியூப் வழியாக தான் காற்று டயருக்குள்ளே வரும். உள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டியூபோட மீள் விசைன்னு சொல்லப்படுற எலாஸ்டிக் ஃபோர்ஸும் உள்ளே இருக்க காற்றோட அழுத்தமுமே சேர்ந்து காற்றை வெளியே போகாமல் தடுக்கும். இந்த வகையான டன்லோப் வேல்வை தான் பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காணொலியில் டன்லோப் வேல்வை பற்றி பார்த்தோம். மற்ற 2 முக்கியமான வேல்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரஸ்டா வேல்வ், இன்னொன்று ஸ்டேடர் வேல்வ். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்டா வேல்வையும் டன்லோப் வேல்வையும் பைசைக்கிளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஸ்டேடர் வேல்வை கார், சைக்கிள், லாரி, ஏரோப்ளேன் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். ஸ்டேடர் வேல்வ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு டயருக்குள்ளே இருக்க காற்றெல்லாம் ஏன் வெளியே வரமாட்டேங்குதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த தடவை நீங்கள் ஒரு டயரை பார்க்கும்போது இந்த காணொலியில் வந்த அனிமேஷன் காட்சிகள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும்னு நம்புகிறேன். வரும், கண்டிப்பாக வரணும். மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம்.